வணக்கம் நண்பர்களே, இது நம்முடைய அரசு ஐசு கிரியேஷன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 5 வயதுகளுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான ஆதார் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐந்து வயதுகளுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் ஆதார் கார்டு நிறைய இடங்களில் கேட்குறது உண்டு. அதனால் உங்கள் குழந்தைகளோட ஆதார் கார்டை அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட அப்பா அல்லது அம்மா அவங்களில் யாராவது ஒருவரோட ஆதார் கார்டு உள்ள தான் குழந்தையோட டீட்டெயிலை லிங்க் பண்ணி 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம ஆதார் கார்டு எடுக்க முடியும். குழந்தையோட அப்பா அல்லது அம்மா அவங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு, அப்புறம் அதோட ஜெராக்ஸு, அப்புறம் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் காப்பி ப்ளஸ் அதோட நகல், இந்த 2 டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சேவை மையத்துக்கு போனீங்கன்னா குழந்தைய ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களில் யாரோட, அதாவது அப்பா அல்லது அம்மா இருவரில் யாரோட ஆதார் கார்டு மூலமாக லிங்க் பண்ணணுமோ அவங்களோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ண முடியும். இப்போது அப்பாவோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ணுறங்கன்னா அப்பா கண்டிப்பாக போகணும். இப்போ அம்மாவோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ணால் அம்மாவும் கண்டிப்பாக போகணும். அப்பா அல்லது அம்மா இருவரில் யாரோட ஆதார் கார்டில் குழந்தையோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறாங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்ட்டு ஒரு 14 டிஜிட் நம்பர் மெசேஜ் வரும். ப்ளஸ்ஸு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண டேட்டு, ரெஜிஸ்டர் பண்ண டைம் எல்லாமே சேர்ந்து வரும். அந்த 14 டிஜிட் நம்பர் அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண டேட்டு டைமு ஒரு இதில் குறித்து வச்சுக்கிங்க. அதை மிஸ் ஆகிடக்கூடாது. அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்லைனில் 2வது டைமும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த என்ரோல்மெண்ட் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாரத்திற்கு அப்போந்தான் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ண ஒரிஜினல் ஆதார் கார்டு வீட்டுக்கு கொரியரில் வர்றதுக்கு 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரை டைம் எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைப்பட்டனா நீங்கள் இந்த என்ரோல்மெண்ட் நம்பரை யூஸ் பண்ணி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணதும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஆதார் சேவையிலேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். அதாவது என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்ட்டு ஒரு 14 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும். ப்ளஸ்ஸு அன்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ண டேட்டு, அதோட டைம் இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ண முடியும். இது ஒரு 1 வீக்கு கழித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ இதில் இருக்கக்கூடிய 14 டிஜிட்டில் இருக்கக்கூடிய இந்த என்ரோல்மெண்ட் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. இதில் ஆதார்னு இருக்கிறத என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போது இதில் அந்த 14 டிஜிட் நம்பரை பேஸ்ட் பண்ணுங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 28 டிஜிட் நம்பர் டைப் பண்ணோம். இப்போ 14 டிஜிட் நம்ம டைப் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஃபார்மெட் பார்த்திங்கன்னா இயரு இல்லை டேட்டு மந்த்து இயருன்னு இருக்குது. நம்ம மாற்றி டைப் பண்ணோம். இயரு மந்த்து டேட் அப்படின்னு டைப் பண்ணோம். அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இயரை டைப் பண்ணோம். அப்ளை பண்ண இயரு 2022ன்னு டைப் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்து டபுள் டிஜிட்டில் டைப் பண்ணோம் 02. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேட்டு 04 டைப் பண்ணோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா டைமை என்ட்ரு பண்ணோம். அதாவது 16:41:34 16:41:34 டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை டைப் பண்ணிக்கங்க. கேப்சா கோடை டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி எண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். இப்போ
வெரிஃபை டவுன்லோடுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஆதார் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் ரீநேம் பண்ணனா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளோட நேமை கொடுத்து ரீநேம் பண்ணிக்கலாம். டவுன்லோடுன்னு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணுறது எப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய குழந்தையோட ஃபஸ்ட்டு 4 டிஜிட் லெட்ரு வந்து கேபிட்டலில் டைப் பண்ணோம். அப்புறமா வந்து அவங்களுடைய இயர் ஆஃப் பர்த்து அது வந்து 4 டிஜிட்டில் இருக்கும். அந்த பிறந்த வருஷத்தை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணோம். மொத்தம் 8 டிஜிட்டு. குழந்தையோட கேபிட்டல் லெட்டரில் 4, அப்புறமா இயர் ஆஃப் பர்த்து பிறந்த வருஷத்தை டைப் பண்ணோம். இந்த 8 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் கேப் விடாமல் ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து ஓப்பன் பண்ண முடியும். இதில் சிலருக்கு என்ன டவுட் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையோட இனிஷியல் வந்து ஃபஸ்ட்லேயே இருந்துச்சுன்னா அந்த இனிஷியலை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி குழந்தையோட நேமில் மட்டும் ட்ரை பண்ணேன். அவங்க இனிஷியல்லேருந்தே கன்சிடர் பண்ணிட்டாங்க. அதனால் இன்கேஸ் இனிஷியல் இருந்ததுன்னா இனிஷியலில் ஃபஸ்ட் லெட்ரு, அப்புறமா அதுக்கடுத்தது நேமில் வந்து 3 லெட்ரு கேப்சலில் டைப் பண்ணிட்டு அப்புறமா பிறந்த வருஷத்தை வந்து டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறது டவுன்லோட் பண்ண ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். இதில் உங்கள் குழந்தையோட நேம் ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டை வந்து டைப் பண்ணிக்கிங்க லெட்டரை. அப்புறமா பிறந்த வருஷத்தை வந்து டைப் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் குழந்தைகளோட ஆதார் கார்டை வீட்டில் இருந்தபடியே டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்கரேஜ் பண்ண தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.